உமது ஆலயமே, இறைமக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறைமக்கள் இணைந்து வருகின்றோம். ஆண்டவரே உம் உறைவிடமோ என் துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதா எங்கும் அமைதி மிளிர்கின்றது. ஆண்டவரே உம் உறைவிடமோ என் துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதா எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்கள் உம் இல்லத்தில் மகிழ்ந்து வாழும் நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் புனித ஆரோக்கியனை வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபித்துக் கொள்வோம். இன்று 77வது குடியரசு தின விழாவினை கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தாலும் ஒரு முழுமையான இறையாண்மை கொண்ட ஒரு குடியரசு நாடாக நம் நாடு விளங்கவில்லை. காரணம், 1935 ஆண்டு பிரிட்டிஷ் அரசுடைய கொண்டு வந்த சட்டங்கள் மட்டுமே நடைமுறையில் இருந்தன. நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் கொண்ட குழு அந்த சட்டங்களை எல்லாம் வரையறுத்து தந்தார்கள். அதன் பிறகு 1949 ஆண்டு
நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தாலும், ஆனால் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி தான் இந்த குடியரசு நாளாக இது கொண்டாடப்பட்டது. எதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், 1929ஆம் ஆண்டு லாகூரிலே நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். எப்படியாவது நம் நாடு சுதந்திரம் பெற வேண்டும், கடுமையாக இன்னும் உழைக்க வேண்டும் என்று நமது நாட்டின் தலைவர்கள் முன்னெடுத்தார்கள். அதன்படி 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி பிரகடனப்படுத்தினார்கள் நம் நாட்டு தலைவர்கள். 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தாலும் 1930ஆம் ஆண்டிலே நமது நாட்டின் தலைவர்கள் ஜனவரி 26ஆம் தேதி நம் நாடு முழுவதும் சுதந்திர காற்றினை அனைவரும் சுவாசிக்க வேண்டும் என்று ஒரு முன்னேற்பாடு செய்தார்கள். அந்த நாளை நினைவு கூறும் விதம்தான் இன்று ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நமது நாடு பெருமைமிக்க நாடாக இருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மிகுந்த நாடாக இருக்கிறது. இந்த உலகமே வியக்கும் வகையில் எப்படி இவ்வளவு மொழிகள் பேசுகின்ற மக்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்று மற்ற நாடுகள் எல்லாம் பெருமிதத்துடன் நமது நாட்டை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த நாளிலே நாமும் இந்தியராக பிறந்ததிலே பெருமை கொள்வோம். நிச்சயமாக நாமும் நம்முடைய நாட்டின் மக்களுக்காகவும் நமது நாட்டின் தலைவர்களுக்காகவும் இந்த திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உமது வியத்தகு திட்டத்துக்கேற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் நீர் எங்கள் நாட்டுக்காகவும் இடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு எம் நாட்டு தலைவர்களின் ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தின் மேன்மை காக்கப்படுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்து இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன்,
அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 91. பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். 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 உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயில் நின்றும் தப்பிவிப்பார். உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உம்மை நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். உம்மையே நான் நம்பியுள்ளேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார்.
குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் மலர வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாரும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் அபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று 77வது குடியரசு விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலி வழியாக ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி, இந்த சட்டங்கள் வருவதற்கு கடுமையாக தலைவர்கள் உழைத்திருக்கிறார்கள். வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த சட்டங்கள் பெரிதும் உதவுகின்றன. தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றியோடு நினைத்து பார்ப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக பேராலயத்தின் சார்பாக குடியரசு தின வாழ்த்துக்களை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குடியரசு தின விழாவிலே 4 காரியங்களை விவிலியத்தோடு சேர்ந்து
தியானிக்க அல்லது அதோடு சேர்ந்து சொல்ல உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். முதலாவதாக, நம் நாட்டிற்காக ஜெபிக்கின்ற கடமை நமக்கு உண்டு. அது கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் விசுவாசிகள் மன்றாட்டு, இரண்டாவது மன்றாட்டு கண்டிப்பாக நாட்டு தலைவர்களுக்காக இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பைபிளில் அது இருக்கிறது. என்ன இருக்கிறது? இன்றைக்கு படிக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்திலே புனித பவுல் அழகாக சொல்லுவார், இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட அழகான கடமை விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்களை இயற்றுவதற்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பார்கள். அதே போன்று இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப கஷ்டங்க. ஒரு நாட்டை ஆள்வது என்றால் எவ்வளவு சிரமம். ஆனாலும் அதிகாரத்தோடு எல்லோரும் ஆள வேண்டும். இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்த மனநிலையோடு மன்றாடுங்கள் என்று சொல்லுவார் புனித பவுல். முதலாவது காரியம் அதுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, நமது நாட்டுக்காக நாம் தினமும் ஜெபம் செய்ய வேண்டும். நமது தலைவர்களுக்காக தினமும் ஜெபம் செய்ய வேண்டும். அதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். இந்த விழுமியங்களை உள்ளடக்கியதுதான் நமது அரசியலமைப்பு சட்டங்கள். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த இறையாட்சியின் விழுமியங்களும் இதுதான். நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். நல்லா இருக்குங்களா? அழகா இருக்குங்களா? ஆண்டவர் போதித்த இறையாட்சியின் விழுமியங்களும் கிட்டத்தட்ட நமது சட்டங்களும் இதைத்தான் உள்ளடக்கி போகின்றன. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சட்டங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு சட்டங்களை உடைக்கிறது அல்லது சட்டங்களை மீறுவது அல்லது சட்டங்களை தனதாக்கி கொள்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக இப்பெல்லாம் மாறி போச்சுங்க. ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களா. ஒன்று, இந்த சட்டங்களை தனதாக்கி கொள்ளுகிறது அல்லது சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, தவறாக பயன்படுத்துகிறது. அது அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும். கேரளாவில் தீபக் ஒரு பெண், அந்த பஸ்ஸில் எல்லாரும் பயணம் செய்கின்ற பொழுது அந்த அம்மா ரீல்ஸ் எடுக்கிறங்கிற பேரில் செல்ஃபோனை வச்சு இது எங்கும் பரவியது. என்னை உரசிட்டாரு அப்படின்னு சொல்லி எங்கும் பரவியது. அந்த துக்கம் தாழ முடியாமல் நான் செய்யாத காரணத்திற்காக இப்படி நான் அசிங்கப்பட்டு விட்டேன் என்று அவர் நினைத்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது குடும்பமும் பாவமாக இருக்கிறது. இந்த பெண், இவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். இந்த பெண்ணினுடைய குடும்பம் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைத்தான் ஏற்படும். இந்த சட்டத்தின் மைய கருத்தாக சகோதரத்துவம், அதுதான் அதிகமாக சமூக நீதி, சகோதரத்துவம். இதுதான் இந்த சட்டங்கள் மேன்மையாக நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களா. நேத்தாங்க அந்த வீடியோ பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். உண்மையில் நம்மளும் இந்த நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிற இந்த விஷயம் சொல்லுவதற்கு. பெரிய மாடி வீடுங்க. அந்த மாடி வீட்டுக்கு முன்பாக தான் ஒரு பேட்டி எடுக்கிறவர், இந்த ஒரு பையன் அம்மா 2 பேர் நிற்கிறாங்க. அந்த அம்மாட்ட பேட்டி எடுக்கிறார். என்னம்மா எப்படி இருக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயம் அந்த அம்மா சொன்னாங்க. என் பையன், சின்ன பையன், அந்த பையன் அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது அவருடைய வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டார். அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் கொடுங்க. வாடகை வீட்டில் இருந்தோம், என் வீட்டுக்காரரும் போயிட்டார், வாடகை வீட்டிலையும் இருக்க முடியாத சூழ்நிலை, நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் கொஞ்சம் தயவு பண்ணி கொஞ்சம் இடம் கொடுங்க தங்குவதற்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக கேட்டிருக்காங்க. ஒருத்த கூட ஒரு இறக்கமே காட்டலைங்க. இன்னும் ஒரு பெரிய மாடி வீடு, எனக்கு அது அந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே மனம் உடைஞ்சிட்டேங்க. பெரிய மாடி வீடு, அந்த பெரிய மாடி வீட்டுக்கு கீழே ஒரு கோழி கூண்டு மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. சின்ன கேட்டு போட்டு ஒரு ஆள் பூந்து புறப்பட்டு வரலாம்.
அது கோழி கூண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மா, கர்ப்பிணியான அந்த பெண், அந்த வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, நீ வேணா அங்கே தங்கியம்மா, எங்க கோழி கூண்டுல நீ தங்கியம்மா அப்படின்னு சொல்லி அந்த கோழி கூண்டுல கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அந்த இடத்துல தான் அந்த சகோதரி தங்கி இருந்தான். நம்மளாம் அந்த நாட்டில் தான் இருக்கிறோமா? அப்போ நமது சட்டங்கள் கற்பித்த சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் இதெல்லாம் எங்கெங்கே போச்சு? எங்கே போச்சு? சட்டங்கள் அதை தான் கற்பிக்கின்றன. சகோதரத்துவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரம் வாங்கி எதுக்கு இந்த குடியரசெல்லாம் கொண்டுட்டு வரணும்? எல்லாம் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும், சமூக நீதி கிடைக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. ஆனால் அந்த நிகழ்ச்சி என் கண் முன்பாகவே மிகவும் மன வருத்தத்தை கொடுத்தன. என்னடா நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கிறோமா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, மிக வருத்தத்தை கொடுத்தன. அப்படி என்றால் இந்த சட்டங்கள் கற்பிக்கின்ற இந்த சகோதரத்துவம் வெறும் 8 அளவில் தான் இருக்கின்றனவா? நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணுங்க, நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்வார், உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவன் மீதும் அன்பு கூறுவாயா. அவர் சொன்ன சகோதரத்துவம் இந்த சட்டத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கத்தில் உள்ளவங்களை அரவணைக்கணும். அன்பு சொன்னேன். எதங்க எடுத்துட்டு போகிறோம்? எதை எடுத்துட்டு போகிறோம்? இந்த புவியில் வாழ்வதற்கு ஒரு முறை ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அற்புதமா, அதிசயமா வாழணுங்க. பக்கத்தில் உள்ளவங்க அரவணைக்கணும். சகோதரத்தோட பாசத்தோடு மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கணும். அதுதான் ஆண்டவர் அன்றும் சொன்னார், இன்றும் சொன்னார், எப்பொழுதும் சொல்வார். இந்த சட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களும் அதைத்தான் நமக்கு முன்னிறுத்துகின்றன, சகோதரத்துவம். மூன்றாவதாக, நேர்மையான குடிமகனாக திகழ நாம் முயற்சி செய்யணும். மத்தேயு 22:21 சீசருக்கு வரி கட்டலாமா வேணாமான்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு நாணயத்தை எடுப்பார் ஆண்டவர். அப்போ கேட்பார், என்ன கேட்பார் அப்படின்னா, அந்த சீசர், இந்த நாணயத்தில் யாருடைய உருவம் பொறுக்கு? சீசருடைய உருவம். அப்போ அழகாக சொல்வார், சீசருக்கு உரியது சீசருக்கும், கடவுளுக்கு உரியது கடவுளுக்கும். ஒரு நேர்மையான ஒரு குடிமகனாக திகழ்ந்தா, யாரும் ஏமாத்தலை, கவர்மெண்ட்டை ஏமாற்றி, வரி ஏமாற்றி அவர் இது பண்ணலை, கட்ட வேண்டிய வரியை கரெக்டாக கட்டினார். நேர்மையான குடிமகனாக நம்ம திகழணும், பெருமைப்படணும். நான் நேர்மையாக ஒரு நிகழ்வு நான் படித்தேன். ஒரு நாட்டில் நடந்தது என்ன தெரியுங்களா? நம்ம அந்த ஸ்டாம்ப் இருக்குல்ல, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப்பு, இப்போலாம் அதெல்லாம் காண போச்சு. மொபைல் வந்தது, கன்றாவி எல்லாம் காண போச்சு. அந்த ஸ்டாம்ப் இருக்குங்களே, அந்த ஸ்டாம்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, அதில் சீலு குத்துறவங்க கொஞ்சம் தள்ளி குத்திருப்பாங்க போல இருக்கு, அந்த ஸ்டாம்பில் படலை. அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த ஸ்டாம்பை எடுத்து அவர் பயன்படுத்துகிறாரு இன்னொரு தபாலுக்கு. அவர் மனசு குத்துதுங்க, ஐயோ நாட்டை ஏமாத்திட்டனா அப்படின்னு சொல்லி அதிபருக்கு, நாட்டினுடைய அதிபருக்கு கடிதம் எழுதுகிறார். என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் மிகப்பெரிய தவறு செய்ததாக நான் எண்ணுகிறேன். ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை மறுபடியும் நான் பயன்படுத்திட்டேன். நம்மளாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க. எவ்வளவு விஷயங்களை நம்ம பாழாக்குறோம், எவ்வளவு உடைமைகளை பாழாக்குறோம், பொது சொத்துன்னு கூட தெரியாம பாழாக்குகிறோம். ஒரு நேர்மையான குடிமகனாக திகழ வேண்டும், அதான் மூன்றாவது காரியம். நான்காவது, உண்மையான விடுதலையை சுவாசிக்க வேண்டும். உண்மையான விடுதலையை சுவாசிக்க வேண்டும். வெறுப்பு, ஊழல், பாவம், சுயநலம், இதில் ஏதாவது இன்னும் நிறைய பட்டியலிட்டே போகலாம். இதில் ஏதாவது ஒன்று அடிமையாக நம்ம இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நாம் முழுமையான விடுதலை பெற வேண்டும். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் அழகாக சொல்வார், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுவார். நானே வழியும் உண்மையும் என்று சொல்லுவார். அந்த ஆண்டவர் தான் உண்மை. அவர் போதித்த அந்த போதனைகளை, அவரது வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கி கொண்டு வாழுகின்ற பொழுது இந்த சுயநலம், வெறுப்பு, ஊழல், இன்னும் பாவம், இதிலிருந்து முழுமையான விடுதலை பெறலாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14-15 அழகா சொல்லப்படுகிறது. நீங்கள் உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள், உங்கள் ஒளி மனிதர் முன்பாக பிரகாசிக்கட்டும். எல்லாம் இருக்குங்க கேட்பதற்கு. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இந்த குடியரசு தின விழாவிலே
நம் நாட்டின் ஒளியாக நாம் திகழ்ந்து இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க தொடர்ந்து திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் குருதியும் பழியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பழியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பழியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பழியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே, தேவநிலையாய் மாற்றிடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைபற்றுள்ள காணிக்கையின் திருமகனின் நிலையான பலியோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணி என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் அது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக
சொல்லாக செயலாக என்னில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேறி என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டிய எடுத்துக்காட்டி நாங்கள் பின்பற்றவும் விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்ட நாடாக திகழ நம்மை அழைத்த தந்தையாகிய கடவுள், நீங்கள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பு செயலில் ஈடுபாடும் கொண்டிருக்க செய்வாராக. ஆமென். நம் வாழ்வில் பங்கேற்க வந்த இறைமகன் உங்கள் உதட்டாலும் உள்ளத்தாலும் வாழ்வாலும் நீங்கள் அவரை போற்றும் பொருட்டு விண்ணக அருளை நிறைவாக பொழிவாராக. தந்தை மகன் ஆகியோரின் அன்பில் பிணைப்பான தூயாவியார் தமது அன்பில் எல்லா குடிமக்களையும் ஒன்றுபடுத்தி தங்கள் இயக்கங்களின் உண்மையான நிறைவை அவர்களுக்கு வழங்குவாராக. இப்படி ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் அது குழந்தைகள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு